நம்ம அமைச்சர்கிட்ட நம்ம எம்எல்ஏ சொல்லி ஒரு ரகசியமா சொல்லி நீங்களும் கொஞ்சம் லேண்ட் வாங்கிக்கோங்க, நம்ம ஒரு 10 வருஷத்துல அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டிடலாம் அப்படி நீங்க முதலமைச்சர் ரியல் எஸ்டேட் தொழிலும் பண்ணிருக்கலாம். ஆனால் சொன்ன வார்த்தைக்காக விவசாயிகளுக்காக திமுக கொண்டு வந்த திட்டத்தை இன்னைக்கு விவசாயிகளுக்காக கேன்சல் பண்ணப்பட்டார்ல, அதுதான் எங்க முதலமைச்சர். இதுதான் விவசாயிகள் பச்சை துண்டு போட்டு பச்சை சட்டை போட்டா விவசாயிகள் கூட நிக்கிறது இல்ல, பாலிசியில விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை தைரியமா ஒரு திட்டத்தை கேன்சல் செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர், தைரியமா எங்க முதலமைச்சர் விவசாயிகளுக்காக நாங்க சொல்ல முடியும். அப்ப 8 வழி சாலைக்காக குரல் கொடுத்தவங்க நீங்க ஆட்சிக்கு 2021 வந்தவனே அந்த 8 வழி சாலையை நாங்க கேன்சல் செய்யப்படும் மாண்புமிகு முன்னாள் அமைச்சரோ இல்ல முன்னாள் முதலமைச்சரோ சொல்லவே இல்லையே. அப்ப உங்களோட நிலைப்பாடு என்ன? முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நிகழ்த்தினாரா இல்ல 8 வழி சாலைக்கு எதிராக? அதுக்கான ப்ரூஃப் நான் கொடுக்குறேன், ஆதாரமும் கொடுக்குறேன். அப்ப எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சிக்காக ஒரு நிலைப்பாடு. நான் ஏன் பாமகவுடைய திரு கணேஷ்குமார் எம்எல்ஏ பேச விட்டேன்னா, நான் சொன்ன ஏதோ உண்மைக்கு மாறான்னு சொல்லிடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய வட மாவட்டத்தில் அவங்களும் போராடினாங்க. அப்ப இந்த 11 வில்லேஜ்ல 7 வில்லேஜ்ல இருக்கவங்க குண்டா சட்டம் போட்டாங்க. 7 பேரை குண்டா சட்டம் போட்டு ஏன் தெரியுமா ரிலீஸ் பண்ணாங்க? கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் மிகப்பெரிய அதிருப்தியை மாண்புமிகு முதலமைச்சர் நேர்ல பார்த்து சொன்னாங்க. சட்டசபையில் மிகப்பெரிய குரல் எழுப்பினாங்க. அப்ப பிஎம்கே விசிகே எல்லா கட்சிகளும் சேர்ந்து அன்றைக்கு இருந்த முதலமைச்சரை பார்த்து கடுமையான அதிருப்தியை கொடுத்த பிறகு அந்த குண்டா சட்டத்திலிருந்து வெளியே வந்தாங்க. யாரு? விவசாயிகள்.